Before the foundation of the world, God has chose us in Him. அவருக்கு உள், அதான் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவின் ஆவி, தேவன் அவருடைய ஆவியை மரியாளுடைய வயிற்றுக்குள் அனுப்பினார். அது மனிதனாக உருவானது, இயேசு கிறிஸ்துவாக அது பிறந்தது. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார், மீண்டும் அவருடைய ஆவி தேவனிடத்திலே சென்றது. மீண்டும் அந்த ஆவி இறங்கி வந்து இப்பொழுது நம்ம ஒவ்வொருவருக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதுதான் பாருங்க, தேவன் அவருடைய ஆவிக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க ஒவ்வொருவரும் அவருடைய ஆவிக்குள்ள இருக்கிறீங்க. அவர் தனக்குள்ளேயே தனக்கு தேவையான ஒன்றை அவர் உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனா, தேவன் தனக்கு தேவையான ஒன்றை உருவாக்கினார். அந்த படைப்பிற்கு மனிதன் என்று பெயரிட்டார். கிறிஸ்துவுக்குள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவன் கிறிஸ்துவுக்குடைய லாங்குவேஜ் தான் பேசுகிறார். கிரைஸ்ட் என்ன ஸ்பிரிட்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரோ, தட் இஸ் வாட் த லாங்குவேஜ் ஆஃப் காட். இப்போ உங்களுடைய ஆவியில என்ன உங்களுக்கு உணர்தோ அதுதான் தேவனுடைய மொழி. தேவன் அந்த உணர்வின் மூலமாக தான் ஆண்டவர் பேசுறார். கிரிகளினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே. அவருடைய ஆவி நமக்குள்ளே இருப்பதினாலும், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே இருப்பதினாலும் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்ம மேல இருக்கிறது. ஆவியும் சத்தியமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நாம் அதை பெற்றுக் கொண்டிருந்தால் நாம் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அநேகர் பாவத்தினாலும் பாவ சிந்தனைகளினாலும் தேவனை சரியாய் அறியாததினாலும் ஒரே பிரச்சனையிலே நீண்ட நாள் சிக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதுதான் தவறா நினைக்கிறோம். அவர் வந்து தூக்கி விடுவார்னு சொன்னா, He is a word. இயேசு என்றால் என்ன? இன்னொன்று வாக்குத்தத்தம். இந்த வார்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுகிறது? நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து தூக்கி விடுகிறது. நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற தவறான குழப்பங்களிலிருந்து நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து தூக்கி விடுகிறது.